மாணவர்களுக்கு வணக்கம். லேர்ன் வித் விக்கி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கூடாக மீண்டும் உங்களை சந்திக்கிறது விக்னேஸ்வரன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பகுதியவியல் அலகு 6 அத்தியாயம் 3, அதாவது ஃபிசிக்ஸ் யூனிட் 6 சாப்டர் 3. அதில் வர எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் இதோட சம்மந்தப்பட்டு வர கணக்குகள். அப்போ இதுக்கு முதல் 2 வீடியோ போட்டுட்டேன் இந்த யூனிட்டில், அதாவது 6/3/1 and 2. இது இப்போ 3வது, சரியோ? அப்போ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கூட விளக்கமாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் இந்த பாஸ்ட் பேப்பர் எஸ்ஏ கொஸ்டின்ஸை தான் செய்து பார்க்க போகிறோம், சரியா? ஆனால் இந்த இதில் வர கேள்வி, இப்போ இதில் அடுத்த நான் போடுற முதலாவது கேள்வி வேறு சாப்டர்ஸ்லேயும் எடுத்து போடுறாங்க, வேறு யூனிட்டில். இப்போ அதை நான் அந்த ரெஃபரன்ஸ் தரேன், அந்த இதில் போய் நீங்கள் பார்க்கணுமென்னு அந்த ஈக்குவேஷன்ஸ், அதில் டெஃபினிஷன்ஸ் அதுகளில். அப்போ ஈஸியாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது. இப்போ வாங்க முதலாவது கேள்விக்கு போவோம். இது 96 வந்தது 7B, சரிதானே? 7Aயும் இருக்குது, அது பி பார்ட் பியில் வந்த கேள்வி. 18.2 கிலோவால்ட் அழுத்த வேறுபாடு ஒன்று கூடாக இலத்திரனொன்று ஆர் முடுக்கப்படுகிறது. இவ் இலத்திரனது ஏற்றமும் திணிவும் முறையே இங்கே தந்திருக்கிறாங்க, சரியா? அதில் பார்ட் 1, இவ் அழுத்த வேறுபாட்டினால் இவ்விலத்திரனின் மீது செய்யப்படும் வேலையை காண்க. பார்ட் 2 இவ் இலத்திரனானது ஓய்விலிருந்து ஆரம்பிப்பதாக கருதி இவ் அழுத்த வேறுபாட்டுக்கூடாக ஆர் முடுக்கப்பட்ட பின்னர் இவ் இலத்திரனது கதி வியை கணக்குக. சரிதானே? வெலாசிட்டியை கேட்குறாங்கல்ல அந்த எண்ட் ஆஃப் தி ஆக்சலரேஷனில். பார்ட் 3, இவ் இலத்திரனானது பின்னர் வரைபடத்திலே காட்டப்பட்டுள்ளது போல, இப்போ இந்த இதை சொல்கிறாங்க, இந்த வரைபடத்தை இலத்திரனின் ஆரம்ப இயக்க திசைக்கு செவ்வனாக தாக்கும் அந்த பாய அடர்த்தியுடைய சீரான காந்தப்புலம் ஒன்று செயற்படும் பிரதேசம் ஒன்றிலே நுழைகின்றது. எலக்ட்ரான் இப்போ எப்படிங்கிறது இப்போ இது அந்த காந்தப்புலம் என்ன, அதை க்ராஸ் போட்டிருக்கிறபடியே அது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்க்ரீனுக்குள்ளுக்குள்ளே போகிற மாதிரி என்ன அதில் திசை காந்தப்புலத்தில் திசை இப்போ மாறி இப்படி அவங்க போட்டிருந்தாங்கன்றாரு, டாட் போட்டிருந்தா அது உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி, இது ஸ்க்ரீனுக்குள்ளே போகிற மாதிரி அந்த காந்தப்புலத்தில் திசை. அப்போ இங்கேருந்து இந்த ரீஜனுக்குள்ளே வருது தானே. இப்போ கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த ஸ்லைடில். காந்தப்புலத்தின் விளைவாக இவ்விலத்திரன் மீது தாக்கும் விசை எஃப்ஐ கணித்து அதன் திசையை சுட்டி காட்டுக. சரியா? இப்போ ரெண்டையும் கேட்குறாங்க, அந்த எஃபோட மேக்னிடியூட்டையும் டிரெக்ஷனையும் கேட்குறாங்க. இங்கு அந்த ஈக்குவேஷனை தந்துருக்குறாங்க, ஒரு காந்தப்புலத்தில் ஒரு இலத்திரன் மீது தாக்குற விசை எப்படி இருக்குமெண்டு. சரியோ? Q டைம்ஸ் வெலாசிட்டி டைம்ஸ் B. இவ்விலத்திரனை விலகல் ஏதுமுடையாது அசைய செய்வதற்கு ஏதுவான மின்புலம் ஒன்றினது பருமனை காண்க. சரியா? மின்புலம் பிரயோகிக்கப்பட வேண்டிய திசையை வரைபடம் ஒன்றிலே சுட்டி காட்டுக. சரியா? அப்போ இது என்னண்டா, இப்போ காந்தப்புலத்தால் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் பண்ணும் அந்த எலக்ட்ரானில் என்ன. அப்போ அதால் இப்போ அதில் இது அதில் பாத் டிவியேட் பண்ணும் என்ன, அது ஒரு ஒரு திசையை நோக்கி தள்ளப்போகுது அது. அப்போ அப்படி தள்ளாமல், அப்படி விலகல் ஏதும் அடையாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஃபோர்ஸை கொடுத்து அது நேராக போகும் என்ன. அதுதான் கேட்குறாங்க இதில். இப்போ கொடுக்க வேண்டிய மின்புலம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட பரமனை கேட்குறாங்க. பரமனையும் அந்த திசையையும் காட்ட சொல்கிறாங்க, சரியா? அடுத்தது பார்ட் 4, விலகல் அடையாத இவ் இலத்திரனானது பின்னர் காட்டப்பட்டுள்ளது போல 1 சென்டிமீட்டர்னால் வேறாக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் 8 சென்டிமீட்டர் நீளமுடைய இது சமாந்தர கிடைத்தட்டுகளுக்கு இடையே செல்ல அனுமதிக்கப்படுகிறது. இப்போ அந்த இலத்திரன் இப்போ இங்கேருந்து விடுத்துறது அந்த பார்ட் 3 படி அது
டீவியேஷன் இல்லாமல் வருது என்ன இப்போ நேராக வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நேராக வருது, கிடையாக வருது, வந்து இதுக்குள்ளே என்ன பண்ணுது, இந்த 2 தட்டுகளுக்கு இடையில் 2 parallel பிளேட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வருது என்ன. இப்போ அதுக்கிடையில் இருக்கிற அழுத்த வேறுபாடு 200 வோல்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே. இத்தட்டுக்களை கடந்து செல்லுகையில் இவ்விலத்திரனின் நிலைக்குத்து திரும்பலை காண்க. அப்போ இந்த ரீஜனை கடந்து போகக்குள்ள அதில் வெர்டிக்கல் டிவியேஷனை கேட்குறாங்க எவ்வளோ உண்டு. சரிதானே. திரும்ப இருக்க அதை வாட்சி பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அந்த என்னத்தை சொல்கிறாங்கன்றது. அப்போ இந்த எலக்ட்ரான் வருகுது சரியோ, வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்றுக்குள்ளே என்டர் பண்ணுது. சரிதானே. என்டர் பண்ணக்குள்ளே அது டிவியேட் பண்ணுமே, நிறைய பாத் வந்து கிடையாது வராது, டிவியேட் பண்ணும். அப்போ அந்த டிவியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு எதிராக அதை கவுண்டர் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அது கண்டினியூ பண்ணும் ஸ்ட்ரெயிட் லைனில், அதாவது கிடையாது ஹொரிசான்டலில். அப்போ அப்படி வந்த உடனே அது திரும்ப மற்ற ரீஜனுக்குள்ளே என்டர் பண்ணுது என்ன, இன்னொரு 2 தட்டுகளுக்கு இடையில். சரிதானே. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அப்போ அதுக்கு ஆன்சரை நான் அடுத்த ஸ்லைடில் காட்டுறதுக்குறேன் பாருங்கள். இதில் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த முந்தின வீடியோக்களில் நான் தந்திருக்கிறேன். இது இந்த யூனிட்டுக்குள்ளே வந்த முந்தின வீடியோக்களில் இது செய்து காட்டிருக்குது. அதில் இந்த செய்யப்படுற வேலைக்கு இந்த டெஃபினிஷன் இருக்குது பாருங்க. அதாவது 1 வோல்ட் அழுத்த வேறுபாட்டிற்கூடாக இலத்திரன் எடுத்து செல்லப்படும் போது அதன் மீது செய்யப்படும் வேலையின் அளவு தான் 1 EV என்று சொல்கிறது என்ன. 1 EV என்றால் அது வந்து 1 வோல்ட் அழுத்த வேறுபாட்டுக்கு இடையில் அந்த இலத்திரனை கொண்டு போகிறதுக்கு செய்யப்படுற வேலை என்ன. அப்போ 1 ஈக்கு 1.6 டைம்ஸ் 10⁻⁻19 என்ன கூலோம்ஸ் உங்களை கணக்கில் தந்துருக்குறாங்க. அது சரிதானே. அப்போ இதை அதில் போட்டு அது டைம்ஸ் என்னென்னு வரப்போகுது வோல்ட் என்ன, அது 1 வோல்ட் தானே என்ன. 1 வோல்ட்டுக்குள்ளே எடுத்து செல்லக்குள்ளே நடக்கிற வேலையை தான் பார்க்குறாங்க. இதில் 1 வோல்ட்ன்னு சொல்கிறது சரி தான், ஜூல் பர் கூலம்னு சொல்கிறதும் சரி தானே. அது அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கேன் முந்தின வீடியோக்களில். அப்போ இந்த 2 கூலமும் பட்டுதுண்டா தானே, இதுவும் போயிடும் ஆனால் ஜூலில் வரப்போகுது அந்த ஒர்க் டன் என்ன. அது நியூமரிக்கலி ஈக்குவல் டு அந்த எலக்ட்ரானோட சார்ஜ், ஆனால் அது ஜூலில் வரும் என்ன யூனிட். சரிதானே. அப்போ இது வந்து 1 வோல்ட்டு கூட கொண்டு போகிறதுக்கு, ஆனால் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க 18.2 கிலோ வோல்ட் என்ன. அப்போ நீங்கள் அந்த ஏற்கனவே கண்டாத 18.2 மல்டிப்ளை பண்ணால் 18.2 டைம்ஸ் 10⁻³ என்ன. இப்போ நீங்கள் வோல்ட் ஆக்கணும், இது கிலோ வோல்ட் தானே, வோல்ட் ஆக்குனீங்கன்னா அப்போ அந்த வோல்ட்டுக்குள்ளாக கொண்டு போகிறதுக்கு இந்த எலக்ட்ரான் மீது செய்யப்படும் வேலை இவ்வளவு 29.12 டைம்ஸ் 10⁻⁻16 ஜூல்ஸ் என்ன. இப்போ பார்ட் 1க்கு அடுத்ததாச்சு நீங்கள். அடுத்தது பார்ட் 2ல் வந்து இவ்விலத்திரனானது ஓவிலிருந்து ஆரம்பிப்பதாக கருதி அழுத்த வேறுபாட்டுக்கூடாக ஆர்முடுகப்பட்ட பின் இலத்திரனது கதிவியை காண்க, இந்த வெலோசிட்டியை கேட்குறாங்க. சரியா. அப்போ இப்போ என்ன நடக்குதுண்டா, இப்போ வேலையை கண்டுட்டுனாங்க. சரிதானே. வேலையை கண்டுட்டோம், ஆனால் அதில் வேலையிற அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும் என்ன. இந்த முந்தின வீடியோவுக்கு நான் விளக்கமாக சொன்னேன். நான் W = டெல்டா KE ஓ நெகட்டிவ் டெல்டா PE அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன. இது டெல்டா KE அதை யூஸ் பண்ணமாண்டா வேறு இறுதி வந்து சரிதானே 12m v² நான் F சப்ஸ்கிரிப்டை போட்டிருக்கேன் ஃபைனல்ன்றதுக்கு. ஏண்டா இதில் ஓவிலேருந்து வருது 0 வெலாசிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரக்குள்ள VF இறுதி வேகம் என்ன. சரி, இந்த ரீஜனுக்குள்ளே என்டர் பண்ண முதல் அதில் இறுதி வேகம் VF எடுக்கிறேன்னா அப்போ அந்த VF தான் இங்கே போட்டிருக்கு 12m v²
half m v initial squared அந்த இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 அது -0 போட்டிருக்கு. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா vf squared is equal to 2w over m வரப்போகுது என்ன. அப்போ அதில் vf வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 times w அந்த வேலை நீங்கள் ஏற்கனவே பார்ட் 1ல் கண்டது இந்த இருக்குது அந்த வேலை டிவைடட் பை இதில் மேத்ஸ் என்ன மேத்ஸ் உங்களுக்கு தந்துருக்குறாங்க 9.1 times 10 to the power -31 kilograms சரிதானே. அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் கதி வரப்போகுது என்ன இறுதி வேகம் உங்களுக்கு 8 times 10 to the power 7 meter per second வரப்போகுது. அதான் பாட்டு உலகட்டு இருக்குது. அடுத்த ஸ்லைடுக்கு போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் மற்ற சாப்டர்ஸுக்கு போய் பார்க்கணும் தெரியும். அதில் கேள்வியை முதல் திரும்ப பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. இலத்திரனானது பின்னர் வரைபடத்திலே காட்டப்பட்டது போல இலத்திரன் ஆரம்ப இயக்க திசைக்கு செவ்வனாக தாக்கும் ஒரு பாயம் b = 0.2 டெஸ்லான்றது அந்த பாயடத்திர யூனிட்டாக 0.2 டெஸ்லா பாய அடர்த்தியுடைய சீரான காந்தப்புலம் என்னும் ஏற்படும் பிரதேசத்தினுள் நுழைகின்றது. அதான் இந்த ஏரியா. ஸோ அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபோர்ஸரை டிரெக்ஷனை முதல் எடுப்போம் என்ன மாதிரி இருக்குமாண்டு. அதில் அந்த இடது கை விதி ஒன்று இருக்குது அந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா பேஜ் 51 52 அதுகளில் இருக்குது. அந்த யூனிட் 7ல் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த இதுக்குள்ளே வருது. அதில் ஹால் எஃபெக்ட் அந்த ரெண்டுதையும் ரீட் பண்ணி பாருங்க. அந்த இடக்கை ரூல் என்னத்தை சொல்லுதுண்டா, இப்போ இடது கையை நீங்கள் 3 விரலையும் ஒன்று கொண்டு செங்குத்தாக பிடிக்கிறீங்க சரியோ. செங்குத்தாக பிடிக்கக்குள்ளே அந்த சுட்டு விரல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை பாயிண்ட் பண்ணணும் சரியோ. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு தந்துருக்குறாங்க இந்த இதுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி க்ராஸ் போட்டிருக்காங்க என்ன தந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படி வந்துண்டா அதில் கருத்து என்னண்டா அந்த ஸ்க்ரீனுக்கு உள்ளே போகுது. மற்றது இப்படி நான் சொன்ன மாதிரி இப்போ டொட்டண்டு போட்டிருந்தாங்கண்டா டொட்டண்டு இப்படி காட்டிருந்தாங்கண்டா அது வந்து ஸ்க்ரீனை விட்டு வெளியில் நோக்கி வருகுது. இப்போ நீங்கள் இந்த சுட்டு விரலில் வந்து நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே குத்துற மாதிரி பிடிக்கணும் என்ன அதுக்குள்ளே போகிறது அந்த டிரெக்ஷனில். மற்றது இந்த நடுவிரல் வந்து கரண்ட டிரெக்ஷனை பாயிண்ட் பண்ணணும் சரியா. பண்ணால் இப்போ அந்த பெரிய விரல் அங்கே காட்டுதோ அதுதான் ஃபோர்ஸ்டு டிரெக்ஷனாக இருக்கும். இப்போ கரண்ட் டிரெக்ஷனை நீங்கள் பார்க்குறதுக்கு இப்போ இங்கே வேறுங்க இதில் எலக்ட்ரான் இப்படி மூவ் பண்ணுது என்ன அதாவது இடமிருந்து பல பக்கம் மூவ் பண்ணுது இந்த திசையில் ஏற போட்டுருக்கிற பக்கம் சரியா. அப்போ எலக்ட்ரான் எப்படி மூவ் பண்ணுதுண்டா கரண்ட் வந்து மற்ற பக்கம் மூவ் பண்ணணும் சரி. அதில் அந்த கன்வென்ஷனல் இதன்படி ரூலின்படி இந்த திசையில் தான் ஐ இருக்க போகுது என்ன அதாவது கரண்ட மின்னோட்டம் வந்து இந்த திசையில் இருக்க போகுது வலம் இருந்து இடப்பக்கமாக. அப்போ அதை நீங்கள் இதுக்குள்ளே அந்த திசையில் இதை பிடிச்சிங்கன்னா உங்களோட ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கித்தான் இருக்க போகுது சரியா. அதான் நீங்கள் போட்டு காட்டிருக்கிறோம். ஃபோர்ஸோட டிரெக்ஷன் வந்து கீழ் நோக்கியே தான் இருக்கும் சரிதானே. இந்த ஃபோர்ஸோட டிரெக்ஷன் வந்து அதாவது உங்களோட பெரிய விரல் காட்டுற டிரெக்ஷன் வந்து கீழ் நோக்கியே தான் இருக்கும். அதை இப்போ ஏன்டா நீங்கள் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்க்ரீனுக்குள்ளே பிடிக்கணும் அந்த சுட்டி விரலை கரண்ட் டிரெக்ஷனை இந்த மிடில் ஃபிங்கரால் காட்டணும். காட்டினா இந்த ஃபோர்ஸ் டிரெக்ஷன் கீழ் நோக்கியாக தான் இருக்கணும். நீங்கள் செய்து பார்க்கலாம் அதில். அதான் இந்த இடக்கை ரூல்ன்றது. நீங்கள் அந்த மேக்னெட்டிக் அந்த இது படிக்கக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் இப்போ போய் அந்த இதை ரீட் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு சிம்பிள் ரூல் தான் அது சரிதானே. இப்போ இடது கை 3 விரல்களும் காட்டும் திசைகள். இப்போ அதுக்கு முதல்ல அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட்டை அங்கே ஈக்குவேஷன் தந்துருக்குறாங்க. F = Q
பி என்றன Q1ன்றது அந்த எலக்ட்ரானோட சார்ஜ் 1.6 டைம்ஸ் 10⁻⁻19 தானே இது வந்திருக்கிறது. ஸோ அது டைம்ஸ் அது அந்த இறுதி வேகம் உங்களுக்கு கண்டிருக்கிறீர்கள் பார்ட் 2வில் என்ன அது வந்து 8 டைம்ஸ் 10⁻7 நீங்கள் கண்டிருக்கிறது 8 டைம்ஸ் 10⁻7. மற்றது பி வந்து 0.2 என்ன இப்போ அது ஈக்குவேஷன் இது தான் சொல்லப்படுது. அந்த ஈக்குவேஷன் அங்கே தந்து கேள்வியில் தந்துருக்குறாங்க. F = QVB என்றன இப்போ அதை தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து 2.56 டைம்ஸ் 10⁻⁻12 நியூட்டன்ஸ் என்று வரப்போகுது. சரிண்ணே, அப்போ நீங்கள் அதில் மேக்னிடியூட்டை கண்டுட்டீங்க வேறு பெருமைன்னு. இப்போ நீங்கள் திசையை பார்க்குறதுக்கு தான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுறீங்க. பண்ணக்குள்ள உங்களுக்கு கீழ் நோக்கி தாக்குதுன்னு சொல்லி வருதுன்னு இந்த அதாவது உங்களோட அதோட பெருவிரல் வந்து கீழ் நோக்கி பாயிண்ட் பண்ணும். ரைட், அப்போ அதை நான் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. சுட்டி விரல் காந்த புலத்திர திசைன்னு திரைக்கு உட்பக்கமாக செல்லும். ஏன்டா அந்த க்ரோஸ் போட்டிருக்கோடியாங்க கொஸ்டினில் க்ரோஸ்னா தந்துருக்கு வந்து அந்த புலத்தை பற்றி. அப்போ நடுவிரல் வந்து மின்னோட்டம் பலமிருந்து இடமாக செல்லும். பலம் இங்கேருந்து இங்கே நோக்கியன்னு பலமிருந்து இடமாக இந்த பக்கத்துக்கு நோக்கி போகும். ஏனெண்டா உங்களுக்கு எலக்ட்ரான் இங்கேருந்து இடமிருந்து பலமாக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து வலமிருந்து இடமாக போகும். சரியானே, அதாவது இலத்திரன் நகரம் திசைக்கு எதிர் திசையில் பெருவிரல் வந்து கீழ் நோக்கி காட்டும். அதை நீங்கள் இப்படி ரெண்டையும் பிடிச்சிங்கன்னா பெருவிரல் கீழ் நோக்கி காட்டும். கேள்வி இருக்க திரும்ப வாய்ச்சி பாருங்க. மூன்றாவது, காந்த புலத்தின் விளைவாக இவ்விலத்தினை தாக்கும் விசை F கணித்து அதன் திசையை கண்டுட்டீங்க. இவ்விலத்தினை இது மற்ற இந்த மூன்றாவது பாட்டில் இருக்கிற மற்ற பாட் வந்து இவ்விலத்திறனை விலகல் ஏதுமடையாது அசைய செய்வதற்கு ஏதுவான மின்புலம் ஒன்றினது பருமனை காண்க. அது பண்டிதர திசையை கள்ள சொல்கிறாங்க. சரிதானே, இப்போ நீங்கள் இது முடிஞ்சுது இது தெரியும். இப்போ இதில் இப்போ என்ன நடக்குதுண்டா, இப்போ இது வந்து டிவியேட் பண்ணும். என்ன இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு பக்கம் விசை இருக்கிறபடியா எங்களுக்கு இந்த ஒரு பக்கம் விசை இருக்கிறபடியா அந்த விசையை நோக்கி அந்த திசையை நோக்கி விசை புஷ் பண்ண போகுது அந்த எலக்ட்ரானை. அப்போ அது வந்து இது ஒரு பாதையில் இப்படி டிவியேட் பண்ண போகுது. சரிதானே, அப்போ அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்றை கொடுத்தா அது அந்த டிவியேஷன் நடக்காதுன்னு. அதாவது இது இல்லாமல் விலகல் ஏதுமடையாமல் இப்படி கிடையாவே போகும் அது எலக்ட்ரான். அப்போ நீங்கள் இந்த தாக்குற விசைக்கு நேரும் எதிருமான இன்னொரு விசையை கொடுத்தீங்கண்டா, அதாவது இன்னொரு விஷயம்னு சொல்லக்குள்ள அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸை தான் சொல்கிறாங்க. சரியும், கொடுத்தீங்கண்டா அது வந்து விலகல் அடையாமல் நேராக போகுமே அந்த எலக்ட்ரான். அதுதான் கீழே நாங்கள் டீட்டெயிலாக எழுதியிருக்கிறோன்னு பேரங்க இருக்கா. இலத்திரன் கீழ் நோக்கிய திசையை நோக்கி நகரும் விலகும். அப்போ கீழ் நோக்கி ஃபோர்ஸ் இருக்கிறபடியா அந்த கீழ் நோக்கிய திசையை நோக்கி நம்ம போட்டுக்கான மாதிரி அது டிவியேட் பண்ணுதுன்னு. அப்படி விலகல் ஏதுமடையாது அசைய செய்ய அதே அளவான மின்விசை ஒன்றும் மேல் நோக்கிய திசையில் பிரயோகிக்கப்பட வேண்டும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கீழ் நோக்கி தாக்குறதுக்கு பதிலாக மேல் நோக்கி இன்னொரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்தீங்கண்டா, அப்படி மேல் நோக்கிய திசையில் ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கண்டா அது வந்து டிவியேட் பண்ணாதானே. இலத்திரன் எதிரேற்றம் கொண்டுள்ளதால் மின்விசையின் திசையும் மின்புலத்தின் திசையும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் தான் மேல் நோக்கி இருக்க போகுது. ஆனால் இப்போ இந்த எலக்ட்ரான் தானே எலக்ட்ரானுக்கு மேலானே அப்ளை பண்ணப்படுது இந்த ஃபோர்ஸ். அப்போ அது எதிரேற்றம் கொண்டதால் அதில் ரெண்டு திசையும், அதாவது எலக்ட்ரிக் ஃபோர்ஸுடைய திசையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு திசையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஒன்று கொண்டு எதிர அப்போஸ் பண்ணப்படும். என்ன இப்போ இது ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி இருக்கணுமெண்டா அதில் இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மின்புலத்தின் திசை வந்து கீழ் நோக்கி இருக்கணும். சரிதானே, ஒன்று கொண்டு எதிராக இருக்கும். எனவே மின்புலத்தின் திசை கீழ் நோக்கி இருக்க வேண்டும். சரியா, வடிவாக ரீட் பண்ணி பாருங்க, அதை விளக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த பேராகிராஃபில். இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போகிறேன். சரிதானே, இப்போ நான் இப்போ கண்டது அந்த
அது திசையை கண்டுட்டீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கீழ் நோக்கி இருக்கணுமெண்டு. அளவு என்று சொல்லக்குள்ள 2 விசையும் சமனாக இருக்கணும். அதாவது இதால் வர்றது மின்காந்த புலத்தால் வர ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டால் வர ஃபோர்ஸும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கணும் என்ன. அப்போ அது கவுண்டராக்ட் பண்ணப்படும் அந்த ஃபோர்ஸ். அப்போ நேராக போகும் அந்த எலக்ட்ரான். சொல்ல காந்த விசைக்கும் தந்துருக்குறாங்க உங்களுக்கு QVB என்ற அந்த முந்தின இதில் போட்ட நீங்கள். அது வந்து கியூக்கு பதில் எலக்ட்ரான் VB, அதுதான் அந்த காந்த விசை. இதுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்குள்ள அந்த E டைம்ஸ் கேபிட்டல் E என்று வரும். இப்போ அதைத்தான் நீங்கள் அந்த அத்தியாயம் வந்து பக்கம் 18 பாருங்க, அதில் போட்டுருக்காங்க அந்த ஈக்குவேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டால் வர ஃபோர்ஸ் சரியோ, அது EE ஈக்குவல் டு EVB. அப்போ இமெயும் கேன்சல் அவுட் பண்ணலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட் வந்து V டைம்ஸ் பியாக இருக்கும். இப்போ வின்றது வெலாசிட்டி நீங்கள் கண்டது இந்த இறுதியில் அந்த சோனுக்குள்ளே வரக்குள்ளே இருந்த இறுதி வெலாசிட்டி டைம்ஸ் B வந்து 0.2 வரும். இப்போ யூனிட் வந்து நியூட்டன் பர் கூலமெண்ட் வரப்போது என்ன. ஏண்டா ஸ்மால் இ கேபிட்டல் இ வந்து ஃபோர்ஸ் என்னது, ஃபோர்ஸ்ன்றதுக்குள்ள நியூட்டன். அப்போ கேபிட்டல் இ வந்து நியூட்டன் டிவைடட் பை இ என்று வரும். அப்போ இன்றது கூலம் தானே. இப்போ அது நியூட்டன் பர் கூலமெண்ட் வரப்போகுது என்ன. அப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்தீங்கன்னா 1.6 டைம்ஸ் 10⁻⁷ நியூட்டன் பர் கூலமெண்ட் வரப்போது அந்த மின்புலத்தில் மேக்னிடியூட். சரிதானே. மின்புலத்தில் மேக்னிடியூட் இது. ஆனால் அதில் திசையும் கீழ் நோக்கி இருக்க போகுது என்ன. இப்போ நீங்கள் முந்தின அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஏன் கீழ் நோக்கி இருக்குதுன்ட்டு. சரி, இந்த இதுதான் போட்டிருக்குது. அப்போ நான் இங்கே அதில் மேக்னிடியூட் டிரெக்ஷன் ரெண்டையும் கண்டுட்டீங்க. இதுதான் டிரெக்ஷன், மேக்னிடியூட் இது. சரிதானே. இப்போ 4வது கேள்வி பார்ட் 4 வந்து அப்போ அந்த இது பார்ட் 3ல் அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறதால அது வந்து விலகல் அடையாமல் போகுது என்ன. எலக்ட்ரான் விலகல் அடையாமன்னு சொல்லக்குள்ள அது அந்த திசையிலேயே போகுது என்ன, இடையாகவே போகுது. மேலேயும் டிவியேட் பண்ணாது, கீழேயும் டிவியேட் பண்ணாது. அப்போ விலகல் அடையாத இலத்திரனானது பின்னர் காட்டப்பட்டுள்ளது போல் 1 சென்டிமீட்டர் அந்த இந்த 2 பிளேட்டுக்கு இடையில் போகுது என்ன. நிலைக்குத்து திரும்பல கேட்குறாங்க. நிலைக்குத்து திரும்பலன்னு சொல்லக்குள்ள அது எவ்வளவு டீவியேட் பண்ணுமெண்டு. சரியோ. இப்போ என்னத்தை அவங்க சொல்கிறாங்களேண்டா, இப்போ இதே மாதிரி கணக்கும் நான் முதலாவது வீடியோவில் செய்து காட்டிருக்கேன். அதான் இதுதான் அந்த முதலாவது வீடியோவில் வந்த கேள்வி. அது 2 பிளேட்டுக்கு இடையில் ஒரு இது மூவ் பண்ணுது எலக்ட்ரான் உண்டு பண்ணக்குள்ள அதில் பாத் வந்து ஒரு பரபோலிக்காக இருக்கும் என்ன. அதில் அந்த வீடியோவில் போய் பாருங்க, நீங்கள் பார்க்காட்டி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது. என்னென்று ஒரு பரவளைவாக இருக்க போகுது அந்த பாத். மற்றது இங்கே ஃபீல்டு ஒன்றும் இல்லை, ஒரு நோ ஃபீல்டு இதுக்குள்ள அந்த ரீஜனுக்குள்ளே என்ற ஒன்றுக்குள்ள ஸ்ட்ரெயிட் லைனில் இதை வந்த திசையிலேயே அதே வேகத்தில் போக போகுதானே. போய் இங்கே ஒரு ஸ்க்ரீனில் அது வந்து ஹிட் பண்ணுது. அப்போ இங்கே பரபோலிக் ஏன்னு சொன்னால் 2க்கு இடையில் அழுத்த வேறுபாடு இருக்குது. இப்போ அழுத்த வேறுபாடு இருக்குது எங்களுக்கு ஒன்று பாசிட்டிவாகவும் ஒன்று நெகட்டிவாகவும் இருக்கும். இப்போ மேலே இருக்கிறது பாசிட்டிவாகவும் கீழே இருக்கிறது நெகட்டிவாகவும் இருந்துண்டா மேலே நீரேற்றம் பெற்றது, கீழே இருக்கிற பிளேட் எதேற்றம் பெற்றதுண்டா எலக்ட்ரான் நீரேற்றம் பெற்றதை நோக்கித்தான் நகரும். ஏண்டா அதில் ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி இருக்க போகுது என்ன. இப்போ மேல் நோக்கி தான் புஷ் பண்ண போகுது. ஏண்டா சரியா. அதில் ஃபீல்டு அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கீழ் நோக்கி இருக்கும், ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி இருக்க போகுது. அப்போ அதால் இப்படி போகுது என்ன. அதே மாதிரி நீங்களும் இதில் எடுக்கலாம். இதில் 2 பிளேட் இருக்குது. உங்களுக்கு 2க்கும் இடையில வித்தியாசம் தான் தந்துருக்குறாங்க, அடுத்த வித்தியாசம். ஆனால் நீங்கள் இதில் அடுத்த மாதிரி மேலே இருக்கிறத பாசிட்டிவாகவும் கீழே இருக்கிறத நெகட்டிவாகவும் எடுக்கலாம். இல்லை நீங்கள் மார்க் எடுத்தீங்கண்டா இதை நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் எடுத்தீங்கண்டா இது மற்ற எப்படி டிவியேட் பண்ண போகுது என்ன, இங்கேருந்து விளைக்கிறது இப்படி நோக்கி வரப்போகுது என்ன. ஆனால் நாங்கள்
இது அப்படியாமல் எடுக்கலாம். இது மற்ற ஒரே மாதிரி தான் இருக்குமே. இதில் டீவியேஷன் சொல்லக்குள்ள டீவியேஷன் சொல்கிறது இப்போ இந்த ஒரு சென்டர்லேருந்து லைன்லேருந்து எவ்வளோ தூரம் இங்கே டிவியேட் பண்ணியிருக்கேன் விலகி இருக்குதுன்ற இந்த அதில் பார்த்துற டிரெக்ஷன்லேருந்து இவ்வளோ தூரம் விலகி இருக்குதுன்றது தான் காண சொல்கிறாங்க. அதை காணணுமெண்டா நீங்கள் அந்த ஒருக்கா நீங்கள் அலகு 2க்கு போய் அதில் அத்தியாயம் 1 அதாவது கினமேட்டிக்ஸுக்கு போய் நீங்கள் அந்த இயக்க சமன்பாடுகளை ஒருக்கா பார்க்கணும். சரியா? அந்த இயக்க சமன்பாடுகளில் ஒன்று தான் இது. சரியா? இந்த ஈக்குவேஷன். ஸோ H is equal to S அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இந்த திசையில் நீங்கள் இப்போ வெர்டிக்கல் டிரெக்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த திசையில் இருக்கிற u டைம்ஸ் t ப்ளஸ் 1/2 AT ஸ்கொயர்ட் ஏன்றதோட இந்த திசையில் இருக்கிற r முடியல் டைம் ஸ்கொயர்டுன்னு. இப்போ நீங்கள் டைமை காண்றதுக்கு நேராக இங்கே கிடையா இருக்கிறது எக்ஸும் நிலக்கு திசையை வையண்டும் எடுக்கிறோம் நாங்கள். இப்போ திசையில் எக்ஸ் டிரெக்ஷனில் நீங்கள் டைமை காணலாம். வேண்டாம் உங்களுக்கு அது ட்ரபிள் பண்ண டிஸ்டன்ஸ் தெரியும் 8 சென்டிமீட்டர்ஸ். ஏன்னா அந்த தட்டுற நீளம் 8 சென்டிமீட்டர்ஸ் தானே தெரியும். அதில் வேகமும் உங்களுக்கு முந்தினதில் கண்டுருக்குறீங்க. சரிதானே? அந்த வேகம் தெரிஞ்சபடியாக நீங்கள் டைமை காணலாம். அப்போ 2க்கும் டைம் உண்டு தானே. இப்போ வெர்டிக்கல் ஒயிட் டிரெக்ஷனில் பார்க்குறதும் போடுற டைமும் உண்டு தானே, எக்ஸ் டிரெக்ஷனில் இருக்கிற டைமும் உண்டு தானே. அப்போ நீங்கள் எக்ஸ் டிரெக்ஷனில் இதை யூஸ் பண்ணுறீங்க. இந்த திசையில் பண்ணக்குள்ள உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சபடியாக நீங்கள் இடப்பெயர்ச்சியங்கள் வேகம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓவர் வெலசிட்டி என்று போடக்குள்ள உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த 8 சென்டிமீட்டர்ஸ். சரிண்ணே? திசைண்ணே எக்ஸ் டிரெக்ஷனாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இந்த எக்ஸ் டிரெக்ஷனில் போடக்குள்ள நீங்கள் டோட்டல் லென்த் 8 சென்டிமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் போட்டு எழுதிக்கூட 10⁻⁹ செகண்ட்ஸ் வரப்போகுது இந்த டைம். அப்போ இதில் நீங்கள் டைமை கண்டுட்டீங்க. இந்த டைம் 10 இடத்துல வருது. சரிதானே? மற்றது ஆர்முடுகள் ஏயை காணணும். அப்போ நீங்கள் இதில் இந்த 22 ஆர்முடுகளை அதாவது வெர்டிக்கல் டிரெக்ஷனில் ஒயிட் டிரெக்ஷனில் இந்த இதில் அதில் ஆர்முடுகளை காண்றதுக்கு உங்களுக்கு தெரியாதானே. நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு அவ்வளோவா இருக்குமெண்டு. இப்போ நீங்கள் முந்தின ஸ்லைடில் முன்ன பார்ட் 3ல் கண்டது அந்த காந்தப்புலத்துக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, அதாவது நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனால் இங்கே நீங்கள் அது அந்த இப்போ நீங்கள் அந்த எலக்ட்ரான் இதை விட்டு வெளியில் வந்துட்டு தானே, காந்தப்புலத்தை விட்டு வந்துட்டு இந்த 2 பிளேட்டுக்கு இடையில் ட்ராவல் பண்ணுது. அப்போ நீங்கள் இந்த 2 பிளேட்டுக்கு இடையில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு தெரியாது. சரிதானே? ஸோ அதை கண்டிங்கன்னா நீங்கள் ஆர்முடுகளை ஈஸியாக காணலாம். ஸோ அதுக்குத்தான் நீங்கள் இப்போ இதில் அலகு 6 அந்த இதே யூனிட்டில் அத்தியாயம் 3ல் போய் பக்கம் 30 பாருங்க. சரியா? பக்கம் 30 இதில் அந்த அழுத்தப்படுத்துறதுக்குரிய ஈக்குவேஷன் இருக்குது. அதாவது இப்போ 2 ஒரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற இடத்துல எவ்வளவு அதில் கிரேடியன்ட் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் இருக்குமென்றது தான் அந்த அழுத்தப்படுத்துறோம். அப்போ அதாவது அது இந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் ஓவர் த டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் 200 வோல்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர். இப்போ 1 டைம்ஸ் 10⁻⁻2 மீட்டர்ஸ். அதை சுருக்கி எடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ் 10⁻⁴ வருது வோல்ட் பெர் மீட்டர். அப்போ இது வந்து கேபிட்டல் இ மின் அழுத்தம் தானே, இந்த மின் புலம் தானே எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இன்னொரு யூனிட்டும் இருக்குது, நியூட்டன் பெர் கூலம்ன்றது தானே. நான் அந்த யூனிட்டையே யூஸ் பண்ணுறேன். இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக வேண்டி முந்தினத்தில் நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணிருக்கிறீர்கள். சரியா? நியூட்டன் பெர் கூலம். அப்போ அதே யூனிட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறோம். 2 தான் வோல்ட் பெர் மீட்டரும் ஒன்று தான், நியூட்டன் பெர் கூலமும் ஒரு சேம் யூனிட்டை தான் குறிக்குது. அப்போ நீங்கள் ஈயை கண்டுட்டீங்க, கேபிட்டல் ஈயை. அப்போ எல்லாத்தையும் கொண்டு இதில் பிரதிட்டு பண்ணுங்க அந்த ஆக்சலரேஷன் ஃபார்முலாவில்.
போட்டிங்கன்னா 1.6 கூலம் எல்லாம் தந்துருக்குது. 2.10⁴ இந்த மேலே கண்டிருக்கிறது. கீழே மேஸ் எலக்ட்ரானோட மேஸ் கீழே இருக்குது. அப்போ அதில் சுருக்கி எடுத்திங்கன்னா 3.52 டைம்ஸ் 10⁻15 m/s² வருது தானே. இது ஆரம்புகள் தானே ஆக்சலரேஷனுடைய மீட்டர்ஸ்/s² என்ன. இப்போ உங்களுக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை காண்றதுக்குரிய எல்லா தரவுகளும் இருக்குதுன்னு. ஏ தான் இப்போ கடைசியாக மிஞ்சி இருந்தது. டைமை கண்டுட்டீங்க, ஏயும் இங்கே கண்டாச்சுது. அதை கொண்டு நீங்கள் அந்த இந்த இதில் நீங்கள் எடுத்து இந்த ஃபார்முலாவில் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குரியது, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறது இந்த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் கரெக்டாக நாங்கள் இந்த ரோபோட்டு காட்டிருக்குது. அது நிலைக்குத்து திரும்பல் என்று சொல்கிறாங்க. அதாவது இதில் பாதை வந்து கிடையாக வருது வந்து வர்றது, அதான் அதில் திசை. ஆனால் அந்த இது திரும்புது தானே எலக்ட்ரான். அப்போ அந்த அதிலிருந்து அந்த அதில் ஒரிஜினல் டிரெக்ஷன்லேருந்து எவ்வளோ தூரம் அதை டிவியேட் பண்ணுதுன்றது தான் வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் தான் கேட்குறாங்க. அதுதான் நிலைக்குத்து திரும்ப ரெண்டு கூட கொஸ்டினில் போட்டிருக்குது. அப்போ இதில் எல்லாத்தையும் கொண்டு அப்ளை பண்ணுங்க. டைம் தெரியும், ஆக்சலரேஷன் தெரியும் என்ன. ஆனால் நீங்கள் இதில் ஒன்று கவனிக்கணும், இந்த ஃபார்முலாவில் நீங்கள் போடக்குள்ள இப்போ நீங்கள் இதில் அந்த சாப்டரில் சொன்னால் தானே யூனிட் 2ல் அத்தியாயம் 1ல் போய் பார்க்க சொல்லி அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ். இப்போ அதில் அந்த விடி கிராஃப் ஒன்று போட்டு காட்டிருக்கிறாங்க, டைம் வேர்சஸ் வெலாசிட்டி. சரியா, டைம் வர்சஸ் வெலாசிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு இருக்க போகுது. தென் ஸ்டார்டிங் வெலாசிட்டி ஒன்று இருக்கும். அப்போ இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லக்குள்ள இதுக்கு இடையில் இருக்கிற ஏரியா, இந்த டோட்டல் ஏரியா தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்க போகுது. அதாவது எஸ் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸுக்கும் இந்த கிராஃபுக்கும் இடையில் இருக்கிற டோட்டல் ஏரியா. இப்போ டோட்டல் ஏரியான்னு சொல்லக்குள்ளே என்ன ரெண்டாக டிவைட் பண்ணலாம். நீங்கள் இது ஸ்டார்டிங் வெலாசிட்டியாக யூ ஒன்று போட்டிருக்காங்க அந்த கிராஃபில். இந்த டைமில் இருக்கிறது, அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்கிறது இந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கு மேலே ஆன் டாப் ஆஃப் தட் இந்த ஏரியா வரப்போகுதுன்னு. இப்போ இந்த ஏரியான்னு சொல்லக்குள்ளே யூ டைம்ஸ் டி என்ன, அதான் இந்த யூடி என்று போடுறாங்க. அதான் மற்ற மிச்சம் வந்து மேலே இருக்கிற இந்த ட்ரைங்குலர் ஏரியான்னு, அதுதான் ½ a வருது. அது மேலே ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இந்த யூ அதான் இந்த ஹைட், அது டைம்ஸ் டி என்று வரும். நீங்கள் வி மைனஸ் யூவை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏயில் எழுதுனா அது ½ a வருது, அது செகண்ட் டேர்ம். சரியா, ஆனால் உங்களுக்கு இந்த இலத்திரன் வந்து விலகல் அடையாமல் என்டர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கு இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில். சரிதானே, இந்த இலத்திரன் வந்து அந்த காந்தப்புல ரீஜனை விட்டு வெளியில் வரக்குள்ளே விலகல் அடையாமல் போகுது. என்ன ரீசன்டா அதை நீங்கள் விலகல் அடையாமல் செய்கிறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று அப்ளை பண்ணுறீங்கன்னு, இந்த காந்த விசையை கவுண்டராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறீங்க. அப்போ அது விலகல் அடையாமல் மூவ் பண்ணுது அந்த இலத்திரன். இந்த விலகல் அடையாமல் போகுதுன்றா அதில் கருத்து அதில் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அந்த டைமில். அப்போ அதில் கருத்து என்னென்னா, இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த ஏரியா 0 இல்லையா, யூ டைம்ஸ் டி, இது ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் தானே. அப்போ இதில் ஏரியா வந்து யூடி அந்த முதலாவது டேர்ம், அது வந்து 0 என்ன ரீசன்டா அதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை. அப்போ அதுதான் இங்கே 0 போட்டிருக்குது. மிச்சம் ½ டைம்ஸ் ஏ மேலே கண்டிருக்கிற ஏ ஆக்சலரேஷன் டைம்ஸ் டி டைம் முந்தின ஸ்லைடில் கண்டது 10⁻⁹ செகண்ட்ஸ். அதை போட்டு பிரதிட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ் இஸ் ஈக்குவல் டு 1.76 டைம்ஸ் 10⁻³ மீட்டர்ஸ் வருது. அப்போ அதை மில்லிமீட்டர்ஸுக்கு போட்டிங்கன்னா 1.76 மில்லிமீட்டர்ஸ். இப்போ பாருங்கள், இதில் அந்த ரெண்டு பிளேட்டும் 1 சென்டிமீட்டர் தூரத்தால் இந்த செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு தானே, அதாவது 10 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போ அதில் ஒரு கிட்டத்தட்ட 1.8 மில்லிமீட்டர் டிவியேட் பண்ணுது. இப்போ அதுதான் அதுக்குரிய ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் லாங் கொஸ்டின். இப்போ இதோட முடிச்சுக்கொள்வோம். இனி அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பாஸ்ட் பேப்பர் ப்ராப்ளம் செய்வோம். ஓகே.